எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தை அமாவாசை விரத சமையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காய் பொரியல், அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அவரைக்காய், அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து 4ஆக நறுக்கி வச்சுருக்கேன். சேனக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இது பருப்புக்கு பாசிப்பருப்பு கழுநீர் பிடிச்சி வச்சுருக்கேன். ரசத்துக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் 2 தக்காளியும் சுடுதண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்புக்குள்ளே என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது இது கூட மஞ்சத்தூளும் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நான் 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த சேனக்கிழங்கு ஒரு அரை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போடுறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இது கிழங்கு புதுசாக பழசான்னு நமக்கு தெரியாது, அதனால மக்கும். ஒரு இத்த பெரிய புளியை போட்டு வேக வச்சிட்டோம்னாக்கா இந்த தொண்டைக்கிட்ட போய் அந்த கரகரன்னு பண்ணாது. பருப்பு 2 விசிலு. இதை அப்படியே குண்டாலே போட்டு வேக வச்சுக்கலாம். புளி இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது ஒரு அடுப்பில் அப்படியே வேகட்டும். நான் பூசணிக்காயை இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு பருப்பு போட்டுக்கலாம். அமாவாசைக்கு வெங்காயம் போடக்கூடாதும்பாங்க. அது நம்ம ஃபேமிலியில் வழியாக நம்ம பெரியவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். போடுறாங்களோ போட்டுக்கோங்க, வேண்டாம்னு நம்ம ஃபேமிலியில் பெரியவங்களாம் என்ன செஞ்சாங்களோ அதவே ஃபாலோ பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாமே போடுவாங்க. இப்போ காய் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எதுவுமே நம்ம டேஸ்ட் பார்க்கக்கூடாது, அதனால் ஒரு நிதானமாக தான் போடணும். கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறமேல் மறுபடியும் சாமி கும்பிட்டதுக்கப்புறமேலு பத்தலைன்னா கலந்துக்கலாம். நான் எப்போவுமே சர்க்கரை போட்டு தான் பூசணிக்காய் செய்வேன். சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டாம். இது பிடிச்சவங்க இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணிக்குலாம் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றுங்க போதும். ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும். இந்த அளவுக்கு விட்டாலே போதும். இதுலேருந்தே தண்ணி வரும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இது மூடி வச்சிடலாம். அடுப்புலையுமே வேலை இருக்குது. நான் ரசத்துக்கு அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கிறேன். ரசத்துக்கு புளியெல்லாம் கரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த ரசப்பொடி நம்ம வீட்டிலேயே அரைச்சது. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. 4 பல்லு தட்டியிருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருலாம். போதும். பருப்பு வந்துருச்சு. இப்போ அந்த அடுப்பில் நம்ம ரசத்தை தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். ரசப்பொடியிலையும் பெருங்காயம் இருக்குது. தாளிக்கும் போது போட்டால் இன்னும் வாசமாக இருக்குது. ஒரு மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும். இப்போ ரசம் நுர கட்டினதுக்கு அப்புறமேல எடுத்துக்கலாம். கொதிக்க விட வேண்டாம்.
இப்போ ரசத்துக்கு தேவையான மல்லித்தலையை வந்து இந்த கப்பில் போட்டுக்கலாம். சுட சுட ரசம் எடுத்து ஊற்றும் பொழுது நல்லா வாசமாக இருக்கும். சேனக்கிழங்கு வெந்துருச்சு. இதை தண்ணி வடிச்சுக்கலாம். இப்போ இந்த சேனக்கிழங்கு வந்து நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறமேல் வறுத்தோம்னா தான் உடையாமல் வரும். நல்லா ஆறிட்டு பூசணிக்காயை ஒரு பரட்டி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அவ்வளோதான், ரசம் நல்லா நுர கட்டிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடணும். அந்த வாசம் அப்படியே இருக்கும். தாளிச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். சரி, கடுகு பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த தை அமாவாசை வந்து நம்ம ஊரில் பெரும்பாலும் எல்லாருமே திவசம் கும்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு செய்கிறாங்கல்ல, திதியெல்லாம் மறந்து போயிடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி தான் திவசம் கும்பிடுவாங்க. காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டால் போதும். கொஞ்சமாக, ஏன்னா மிளகாய் போட்டுருக்குறோம், கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக வரமிளகாய் போடும். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். வச்சு காய் வந்து நம்ம சிம்மிலேயே வேக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சின்ன அடுப்பில் வச்சிங்கன்னா, சிம்மில் வச்சிங்கன்னா கரெக்டாக வேகும் காய். பெரிய அடுப்பில் சிம்மில் வச்சிங்கனாவே வேகமாக தான் இருக்கும். அதனால் இந்த அடுப்பில் வச்சு நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அது பாட்டுக்கு வேகட்டும். இப்போது பூசணிக்காய் பார்க்கலாம். பூசணிக்காய் வெந்துருச்சு. இந்த கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்க, அந்த கொஞ்சோண்டு தண்ணி, ஏன்னா நான் சிம்மிலேயே வச்சுருந்தோம்ல, அதனால் அது மட்டும் சுண்டனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சும்மா கரைஞ்சி விட்டு கலர வேண்டாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதை மூடி வச்சிடலாம். பருப்பு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம், வரமிளகா 3 கிள்ளி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இந்த வரமிளகா வந்து கொஞ்சம் கருகட்டும், அப்போ தான் நல்லா இருக்கும் பருப்பு வாசமாக. இந்த அளவுக்கு வரணும். இப்போ பருப்பு தேவையான அளவுக்கு நான் உப்பு போடுறேன். பருப்பு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அவரைக்காய் வெந்துருச்சு. தேங்காய் பூ போட்டு எடுத்து வச்சா போதும். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூ நான் முதலே ஒரு தேங்காயை உடச்சி எச்சப்படாமல் எடுத்து வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். அவ்வளோதான், அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு, ரசம், பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாதம், சேனக்கிழங்கு வறுவல், பாயசம் வைக்கணும். இப்போ அதை வச்சுக்கலாம். 3 அடுப்பு இப்போ ஃப்ரீயாக இருக்குது, எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். சாதம் வைக்கிறேன். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமேலே வெயிட் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சேனக்கிழங்குக்கு கொஞ்சம் நிறையா தான் செலவாகும். ஏன்னா வறுவல் பண்ணுறது, ஃப்ரை மாதிரி பண்ணுறோம்ல, அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு பருப்பு போட்டுக்கலாம். இப்போ சேனக்கிழங்கு போட்டுக்கலாம். அந்த புளி போட்டிருந்ததில் அதெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் எடுத்து போட்டுருங்க.
எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஹைலேயே வச்சுக்கலாம். நான் வந்து அரை உப்பு போட்டு தண்ணி வடிச்சிட்டேன். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தூள் உப்பு போட்டுக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள். நல்லா எல்லா காயிலையும் பட்டதுக்கு அப்புறமேலு சிம்மில் வச்சிடலாம். நல்லா ஃப்ரை ஆகுது. ஏன்னா காய் ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போ மிளகா வந்து உப்பு மிளகா காரம் பிடிச்சி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போகும். பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் பாயசம் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். இவ்வளோ தான் ஜவ்வரிசி போடுறேன். நான் சேமியா ஒரு கரண்டி போட்டிங்க? ஆமாடா, கம்மியாக தெரிஞ்சது, ரொம்ப பொசுக்கணும். போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் சின்ன அடுப்பில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெயிட் போட்டுருங்க. ஸ்டீம் வந்துருச்சு சாப்பாட்டுக்கு, வெயிட் போட்டுருலாம். உள்ள போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் பொரிச்சிட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். முதல்ல உளுந்தம்பருப்பெல்லாம் ஊற வச்சு ஆட்டி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வடையை சுட்டு எடுத்துக்கலாம். காஞ்சிருச்சு, வடையை போட்டு எடுத்துக்கலாம். போட்டுக்கலாம். செவந்துருச்சு, வடையும் நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி வடை எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். இது நம்மளாம் உப்பு பார்க்காம எல்லாம் கரெக்டாக இருக்கும். உப்பு பார்த்து செய்யும்போது கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸ்டீம் போயிடுச்சு. பாயசத்தை பார்க்கலாம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதனால தண்ணி கம்மியாக தான் வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து முந்திரி திராட்சை வந்து நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், செவந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாயசத்துக்கு தேவையான ஏலக்காய் தூள் இதில் கொட்டிடுறேன். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம்.
எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டோம், சாப்பிட போகிறோம் எல்லோரும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.